ஹாய்! அம்மா வீட்டுக்கு போயிருந்தப்ப திருக்க மீன் குழம்பு வச்சோங்க. அதான் அது எப்படி செஞ்சோன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இப்போ இந்த அக்கா மீன் திருக்க மீன் வாங்கியிருந்தாங்க. திருக்க மீன் ரொம்ப பிடிக்குமா, அதனால் அங்கே கிடச்சிது. அதனால் வாங்கினோம். இந்த அக்கா தான் க்ளீன் பண்ணி, பக்கத்து வீட்டு அக்கா. இவங்க நிறையா நம்ம கூப்பிட்றப்பெல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்கங்க. அவங்க தான் மீன் கழுவிட்டுருக்காங்க பாருங்கள். மீன் கழுவுறது எந்த வேலையாக இருந்தாலும் கூப்பிட்டா வருவாங்க, செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க தான் அந்த கருப்பெல்லாம் இருக்கும்லங்க, தோல் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா கீழே தேய்ச்சி நல்லா கழுவிட்டு நல்லா துண்டெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. நிஜமாக எனக்கு மீன்லாம் கழுவ தெரியாதுங்க. என் வீட்டில் எப்போதும் யாராவது செஞ்சு கொடுத்துருவாங்களா, அதனால் எனக்கு ஒன்றுமே செய்ய தெரியாது. மீன்லாம் கழுவுனதே கிடையாது. நான் சென்னையிலலாம் வெட்டி எடுத்து வந்துடுவாங்க. வெட்டியே வாங்கிட்டு வந்துடுறதுனால எனக்கு நான் செஞ்சு பழக்கம் இல்லைங்க. இந்த அக்கா தான் எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. கரைச்சி வரைக்கும் புளி வரைக்கும் எல்லாமே அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. பாருங்க, புளி போட்டு கரைச்சி வச்சுட்டாங்க அவங்க தான். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. இது ஒரு 10 பேர் சாப்பிட்ற மாரி. அது நல்லா ஒரு கைப்பிடி அளவு புளி எடுத்துக்கோங்க. புளி எடுத்துகிட்டு கரைச்சிட்டு அதுக்கேற்ற மாரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அந்த அக்கா தான் கரைச்சி கொடுத்தாங்க. கரைச்சி கொடுத்துட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்க. நம்ம வீட்டில் க்ளீனிங் வேலை இருந்ததா, அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் கரைச்சி கொடுத்துட்டு அவங்க க்ளீனிங் வேலை பார்க்க போயிட்டாங்க. இது 2 ஸ்பூன் மிளகும் 1 ஸ்பூன் சீரகமும் போட்டு வறுத்து நுணுக்கி வச்சுக்கோங்க. இதில் மிளகு போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். இப்படி தான் பண்ணணும். திருக்க மீன் குழம்பு இப்படி தான் எங்கள் அம்மாலாம் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்குங்க. இது நல்லா வாசம் வந்த பிறகு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இது கூட வடகம் போட்டு தான் தாளிப்போம். நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, புளிக்குழம்பு, இறால் குழம்பு, என்ன குழம்பு வச்சாலும் நாங்கள் வடகம் தாங்க போட்டு தாளிப்போம். பாருங்க, 2 ஸ்பூன் இது போட்டு நல்லா பொரியணும். அதனால தான் நான் ஓரம்லாம் தள்ளி விட்றேன் பாருங்க. நல்லா பொரியணுங்க. பொரிச்சிட்டு கருவேப்பிலை போடுங்க. பொரிஞ்ச பிறகு தான் போடணும். அடுத்தது ஒரு வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுமாதிரி பூண்டு நிறைய போடணுங்க. இதுக்கும் பூண்டு நிறைய போட்டால் தான் சூப்பராக இருக்கும். பூண்டு நல்லா 4-5 பல் 4-5 பூண்டு, பெரிய பூண்டு கூட எடுத்து நிறைய உரிச்சு வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு போட்டுருங்க. நல்லா தான் இருக்கும். போட எவ்வளோது போட்டாலும் நல்லா தாங்க இருக்கும். அந்த அக்கா போயிட்டாங்க. இப்போ நான் தான் வீடியோ எடுத்துகிட்டே பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் இப்போ யாரும் இல்லைல்ல, அதனால் வீட்டில் புழங்குறதுக்கெலாம் பாத்திரம்லாம் ஒரு மாதிரியாக நான் எப்போதும் நான்வெஜ்ஜுக்கு தனியாக, வெஜ்ஜுக்கு தனியாக தாங்க வச்சுருப்பாங்க எங்கள் அம்மா. இது ரொம்ப நாளாச்சு. நானும் அப்படி தான் வச்சுருப்பேன் எங்கள் வீட்டில். அப்புறம் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு அதே நல்லா வதக்குங்க. இது பாத்திரம் கூட அந்த அக்கா வீட்டு பாத்திரம் தாங்க. அவங்கள்ட்ட வாங்கிட்டேன். நம்ம புழங்காமல் இருக்கும், அதனால் இதை யூஸ் பண்ணுறதுக்கும் மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கின பிறகு இந்த கரைச்சி வச்சுருக்கோம்ல, இது ஒரு 10 பேர் சாப்பிட்ற மாதிரிங்க. காரம் ரொம்ப போட்டுறாதீங்க, பார்த்து போட்டுங்க. உங்களுக்கு மிளகாத்தூள், ஏன்னா மிளகு வேறு போடுறோம்ல, அதுக்கேற்ற மாரி நீங்கள் கரைச்சிட்டு நீங்கள் கூட வாயில் போட்டு பார்த்துக்கலாம். ஊற்றி பார்த்துக்கோங்க. மிளகு வேறு போடுறோம்ல, அதனால் நிறைய காரத்தை போட்டுறாதீங்க, சாப்பிடவே முடியாது அப்புறம். ஏன்னா மிளகு தூள் வேறு போடுறோம். நல்லா வதங்கின பிறகு எடுத்து ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மூடிடுங்க. மூடிட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. இது திருக்க மீன் கட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அழகாக கழுவி சூப்பராக கழுவி கொடுத்துட்டாங்க. இது ஒரு 1 kg இருக்குங்க. 1 kg தான். அதை எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்காங்க. அதை எடுத்து நான் நல்லா குழம்பு பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு பார்த்தீங்களா, நல்லா கொதித்து திக்காக ஆகணுங்க. அப்போ தான் இதை போடணும். இது கரெக்டாக இதை போட்டப்போ எங்கள் அக்கா வந்துட்டாங்க. அதாவது யாருன்னா எங்கள் கூட பிறந்த அக்கா வந்துருந்தாங்க. அவங்க தான் செஞ்சாங்க. அங்கே பாருங்க, அடுத்தது அவங்க தான் மிளகுத்தூள் கொட்டுறாங்க. அது நல்லா வெந்த பிறகு மிளகுத்தூள் கொட்டுங்க. ஏன்னா முன்னாடியே கொட்டி ரொம்ப கொதிக்கக்கூடாது. ரொம்ப கொதிச்சா மிளகு கசப்பாயிடும், கசந்து போயிடும்ல. அதனால் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. மிளகு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அதனால் நல்லா வெந்த பிறகு இறக்குற ஸ்டேஜில் போட்டு 2 கொதி விட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. பார்த்ததுக்கு ரொம்ப